எல்லா அரசியல்வாதிக்குமே வில்லன் தான் விஜய். திமுக செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி தான் இவர் வர்றாரு. திமுக மாதிரியே நடந்துட்டு தான் திமுக இருந்தேன். எல்லாருக்குமே எல்லா அரசியல்வாதிக்குமே வில்லன் தான் விஜய். அப்போ எப்படி அவங்க பாசிட்டிவாக பேசுவாங்க? ஒரு பெரிய பெரிய சேனலில் கூட நியூஸ் கார்டு எப்படி பாருங்க, தகரம் வச்சு மறைக்கிறாரு. ஏய் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, நிறைய கூட்டம் வருதுப்பா அப்படின்றீங்க. அப்போ அந்த கூட்டத்தை எல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, வேறு யாரும் வெளியிலேருந்து ஆள் உள்ளே வரதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் அவங்க டோக்கன் கொடுத்து அதை கியூஆர் கோட் கொடுத்து அனுப்புகிறாங்க. அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணால் என்ன டோக்கன் கொடுத்து கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. ஏய் என்னதான் அவங்களோட பிரச்சனை? அதே மாதிரி விஜய் இப்போது எடுத்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரே இந்த நார்மலாக ஒரு பாலிடிக்ஸ் ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல, அந்த பேட்டர்னை தவிர்க்கிறாரோ இல்லை புதுசாக என்ன பேட்டர்ன்? ஒரு வேட்டி சட்டை போட்டு வந்து ஒரு மேடை அலங்காரத்துக்கு வந்து தலைவர்களே அப்படின்ற மாதிரிலாம் சில வார்த்தைகளாக பேசுகிற மாதிரி இல்லாமல் ஒரு நியூ பேட்டர்னாக இருக்கட்டும், இந்த பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைம்லையும் கட்சி மாறிக்கிட்டே தானே இருக்கணும். அதே மாதிரியே ரிப்ளிகேட் பண்ணுறதுக்கு தான் அந்த கட்சிகள் இருக்குது. திமுக செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி தான் இவர் வர்றாரு. திமுக மாதிரியே நடந்துட்டு தான் திமுக இருந்தேன். அது எதுக்கு விஜய்?